பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் கூட தகப்பனே, நம்முடைய சந்நிதியில் வந்து நாங்களுமே ஜெபிக்க, உம்மிடத்தில் துதிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோட இடைப்படுவீராக நாமத்தை மையப்படுத்தும், எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கிருபைக்கு நன்றி, இரக்கத்துக்கு நன்றி. என்னென்ன காரியங்கள் எல்லாம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தின் வாயிலாக நீர் எங்களோடு இடைப்பட விரும்புகிறோம், அத்தனையும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நாமத்தின் மகிமைக்காக அத்தனையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் வழிவாசல்களை உண்டு பண்ணி தருவீராக. அதனுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாமம் மையப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திருச்சபையை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை அப்போஸ்தலர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு ஊழியம் செய்தார், அவருக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த அப்போஸ்தலர் ஊழியத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 12 சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய சீஷர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள் என்பதெல்லாம் நாம் படித்து கொண்டு வருகிறோம். நம்ம அப்படி படித்ததில் லூக்காவே ஒரு சீஷன் தான். இந்த லூக்கா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் இருக்கு இல்லைங்களா, அதை எழுதின லூக்காவே ஒரு சீஷன் தான். அவர் ரொம்ப பிளஸட் மேன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கும் அசிஸ்டண்ட்டாக இருந்து ஊழியம் பண்ணியிருக்காரு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அசிஸ்டண்டாக இருந்து ஊழியம் பண்ணியிருக்காரு. ஸோ he got the blessings, he got dual anointingனு சொல்லலாம். பேதுரு வந்து யூதர்களுக்காக அன்றைக்கு எருசலேமில் இருந்த சபைக்காக இருந்த ஒரு போப் என்று நம்ம சொன்னோம்னா, போப் ஆண்டவர் என்று அவரை நம்ம சொல்லலாம். அப்படின்னா பவுல் வந்து புறஜாதி மக்களுக்கான ஒரு போப் என்று சொல்லலாம், அவர்களுக்கான மிஷினரி. அப்போ அட் எ டைமில் ஜூவிஷ்க்கு எப்படி சுவிசேஷம் பரப்ப வேண்டும், பரப்பப்பட்டது, யூதர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்கிற இன்ஃபர்மேஷனும் லூக்காவுக்கு இருந்தது. அதே போல் புறஜாதிகள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்கிற இன்ஃபர்மேஷனும் லூக்காவுக்கு இருந்தது. திருச்சபை இவர் ஒரு கிரேக்கனாய் இருந்திருந்தார். ஸோ அதே போல் யோசே என்று சொல்லுகிற பர்னபாஸ், ஆறுதலின் மகன், வெரி ரிச் மேன், நிறைய ப்ராப்பர்ட்டி வெல்த் எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாடத்தில் போட்டு ஏர்லி சர்ச், அந்த இன்ஃபன்ட் சர்ச், அந்த சின்ன சர்ச்சை வளர்த்து விடுறார். அதன் பிறகு நம்ம 6th சாப்டரில் பார்த்தோம்னா டீக்கன்ஸ்லாம் ரைஸ் ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா சபை பெருசாகிடுச்சிங்க, கொஞ்சம் நஞ்சம் பெருசில் ரொம்ப பெருசு. அதாவது இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டில் சிட்டியில் இருக்கிற நேரு ஸ்டேடியம் போல் அவ்வளோ பெரிய மக்கள் கூடணுன்னா அதை எடுக்கிறது போல், ரெண்டல் எடுக்கிறது போல், அன்னைக்கு இஸ்ரேலில் உள்ள ஜெருசலம் வெறும் 350 ஏக்கர் இடம்தான். அதில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருந்தது, சாலமோன்ஸ் போர்ச் என்று சொல்கிறார்கள், சாலமோன்ஸ் போர்ட்டிகோ என்று சொல்கிறார்கள், சாலமோனின் மண்டபம். இப்போ அந்த மண்டபத்தை வாடகை எடுத்துகிட்டு தான் இந்த 8000 பேர், 10,000 பேர், 20,000 பேர், லட்சமாக ஆகிற வரைக்கும் அவங்க அங்கே சபை நடத்தி கொண்டிருந்தார்கள். பிறகு சீஷர்கள் பெருகிட்டாங்கன்னா மல்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புள், பல ஜாதிகள் சபையில் வர ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது என்னமோ யூதர்கள் தான். கொஞ்ச நாள் கழிச்சு கிரேக்கர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ரோமர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிரேக்கர்கள், ரோமர்கள், பலவிதமான மக்கள் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த இஷ்யூவில் என்னென்னா, எங்கள் கிரேக்கர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்கள் விதவைகளுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கல, எங்களுக்கு வந்து சாப்பாடு தரணும், எங்கள் விதவைகள் ஒழுங்காக கவனிக்கப்படலை அப்படின்னும் போது 7 டீக்கன்ஸை தேர்வு செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் ஸ்டீஃபன். நம்ம 6வது சாப்டர்லாம் அதை பற்றி படித்தோம். ஸ்டீஃபன் வந்துட்டார். அதுக்கு இல்லாமல் 7 பேர் வராங்க. அப்புறம் இன்னைய சாப்டரில் நம்ம வந்து பிலிப் பற்றி படிக்க போகிறோம். அந்த 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 7 பேர் ஊழியம் பண்ணாங்க இல்லையா, அந்த 7 மக்கள் இருந்தார்கள் இல்லையா, அவங்களோட பேரை நான் உங்களுக்கு இந்த 6th சாப்டர்லேருந்து படிக்கிறேன் பாருங்கள். ஸ்டேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கானோர், தீமோன், பர்மெனா, யூத மார்க்கத்தமைந்தவனாகிய அந்தியோகியா, பட்டணத்தானாகிய நிர்கொலமையு அப்படின்னு சொல்லி 7 பேர். ஸோ சர்ச்சு வந்து ஆண்டவர் தான் கார்னர் ஸ்டோன். 12 அப்போஸ்தலர்களை கல்லுகளை வச்சார், அந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன்னு சொன்னார். இப்போ டீக்கன்ஸ் லெவல் வந்துருச்சு, மூப்பர்கள் வந்து சர்ச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி பவர்ஃபுல் டீக்கன்ஸ் இந்த 7 பேர். அதில் ஸ்தேவான், அந்த 7 பேரில் ஒருத்தர் வந்து ஸ்தேவானை வந்து கொன்னுடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சில் ஆரம்பிக்கிற ப்ராப்ளம் தான். அவங்க வந்து ஊழியம் செய்கிறாங்க, போல்டாக செய்கிறாங்க. இதில் பார்த்தா இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் முன்னெடுத்த சில பேர் அங்கே பாருங்கள். 6th சாப்டர்லேருந்து சில இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், லிபர்த்தீனர், அப்புறம் சிரேனே பட்டணத்தார், அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தார், சிலிசியா நாட்டினார், ஆசியா தேசத்தார் எல்லாம் விரும்பி ஸ்தேவனோட தர்க்கம் பண்ணி அவரை கொண்டு போய் சிலுவையில் அறையத்துக்கு பிளான் பண்ணுறாங்க.
7th சாப்டர் நம்ம பார்த்தோம்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு அருமையான ஒரு காஸ்பல் மெசேஜை ஸ்தேவான் கொடுத்துருப்பார். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் செமன், ஆமாம் பெஸ்ட் செமன், A to Z கவர் பண்ணோன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். ஸ்டீஃபன் என்கிற ஸ்தேவான் ஒரு அருமையான மெசேஜ் கொடுத்துருப்பாருங்க அந்த 7th சாப்டரில். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம லைஃப்பில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான மெசேஜை ஸ்தேவான் கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம 8th சாப்டருக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்தேவான் இப்படி மெசேஜ் கொடுக்கறதுனால இந்த ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் வருதுங்க. என்ன ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்தேவானை கொன்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இந்த ஸ்தேவான் செத்துட்டானா நல்லா இருக்குமே என்று சொல்லி அவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வருகிறது. ஸ்தேவானை கொல்லணும். தே வாண்ட் டு கில் ஸ்டிஃபனூஸ் என்று ஹிந்தியில் சொல்கிறாங்க. ஸோ அவரை கொல்றதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க கொல்லுவதற்கு எடுக்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து கல் எறியுது. புரிஞ்சுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து சிலுவையில் அரைஞ்சி கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களில் பிரதான அப்போஸ்தலனாகிய யாக்கோபு பட்டய கருக்கினால் கொல்றான். அந்த ஏரோது யோவான் ஸ்நானகனை பட்டயத்தால் கொல்றான். புதுவிதமான மரண தண்டனையை இந்த டீமு நிர்ணயிக்க போகிறது. பழசு தான் பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்குது, பாவம் செஞ்சவங்களை கல்லெறிஞ்சு கொள்வது. அந்த மரண தண்டனையை ஸ்தேவானுக்கு நிறைவேற்ற போகிறாங்க. இன்றைக்கி நம்ம 8th சாப்டரில் இருக்கோம். இந்த 8th சாப்டரில் புதுசாக ஒரு மனிதனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இனிமே இந்த பிரேரித்தோம் கே காம் என்று இந்தியில் சொல்லப்படுகிற அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்று சொல்லுகிற, தமிழில் சொல்லப்படுகிற தி ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தலர்ஸ் என்று சொல்லுகிற இந்த புஸ்தகத்தில் 8th சாப்டர்லேருந்து இனிமே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சனோட பேர் படிக்க போகிறீங்க. அவன் பேர் தான் சால். 8th சாப்டரில் லூக் எருசலேமிலே ஸ்தேவானை கொலை செய்யும்படியாக சவுலும் சம்மதித்திருந்தான் அப்படின்ற ஒரு பேர். யார் அந்த சவுலு அப்படின்றத நம்ம நாளையிலேருந்து படிப்போம். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டடி ஃபுல்லாகவே பிலிப்பு பற்றி தான் வரப்போகுது. நீங்கள் 8th சாப்டரில் இருக்கிறோம். இந்த 8th சாப்டர் நம்ம வந்து 3 பகுதியாக பிரிக்கலாம். இந்த 3 பகுதி 8ஆம் அதிகாரம் 1-17 என்பது ஒரு பகுதியாகும். 18ஆம் வசனத்து 25ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகும். 26-40 வரைக்கும் ஒரு பகுதியாகும். ஸோ இந்த சவுல் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த சவுலை ஏன் லூக்கா இங்கே பதிவிடுகிறார்? லூக்கா பற்றி நான் சொன்ன 2 ஜாம்பவான்களுக்கு அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கார். ஏன் சவுலை பற்றி பதிவிடுகிறார்னா, சவுல் என்பவர் தான் ஃபஸ்ட்டு சபையை அடிக்க வந்தவர், தைரியம் கொடுத்தவர். இவர் கமாலியல் கையில் நம்ம ஆக்சுவலாக 5th சாப்டரில் படித்த பாருங்க. கமாலியல்ன்றவர் தான் அந்த கோபத்தெல்லாம் அடக்கி அப்போஸ்தலர்களை அனுப்பிவிடுங்க, இது கர்த்தரால் வந்ததுனால நம்ம எதிர்த்து நிற்க முடியாது, மனுஷனால் வந்தால் தானே அடங்கிடும் ஒரு கமாலியல் சொன்னார். அந்த கமாலியல் வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருந்தார், ஒரு யூனிவர்சிட்டி வச்சுருந்தார், பைபிள் யூனிவர்சிட்டி வச்சுருந்தார். அவரோட டைரக்ட் மேற்பார்வையில் அமர்ந்து பைபிள் கற்றுக்கிட்டவர் தான் இந்த சவுல். அவர் எழும்புறார். சரி, இவங்கெல்லாம் விட்டாங்க, நான் விட மாட்டேன் என்று சொல்லி சபைக்கு விரோதமாக எழும்பி வந்ததுனால அந்த பேரை இன்றைக்கு 8th சாப்டரில் நம்முடைய லூக்கா ரெக்கார்ட் பண்ணுறார். நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு விட்டுற போகிறார். ஏன்னா 9th சாப்டரில் அவனை பற்றி பேச போகிறார். சவுல் ஆஃப் டர்சஸ். இந்த மனுஷனை பற்றி பேர் சொல்லும் போதெல்லாம் சவுல் ஆஃப் டர்சஸ் என்று சொல்லுவாங்க. ஏன்னா பழைய ஏற்பாடில் நம்ம ஒரு சவுல் பற்றி படிச்சிருப்போம். அவர் வந்து கிபியா ஊரானாகிய சவுல். அவர் வந்து முதல் ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ராயல், தி யுனைடெட் இஸ்ராயல், ஒன்றுபட்டிருந்த ஒன்று தான். ஸோ சவுலுக்கு வந்து ஒரு ப்ளஷர் இருந்துச்சான், கிறிஸ்டியன்ஸை அடித்து பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். அதனால் சவுல் வந்து சம்மதிச்சு சைன் போட்டிருந்தார். ஏன்னா எஸ் காட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி செனகரிப் சங்கத்தில் 71 பேர் இருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா. அந்த 71 பேரோட நற்சாட்சி பெற்றிருந்தவர் தான் அந்த சவுல். வருங்காலத்தில் அவர் பெரியாளாக வந்துட போகிறார். அதனால் அவர் ஒரு திட்டம் எடுத்தார். லெட் மீ பர்சிக்யூட் த சர்ச். அதனால் நான் சபையை துன்புறுத்துவேன் என்று இருந்ததுனால சவுல் ஒரு சம்மதத்தில் சைன் போட்டிருக்காரு. என்னன்னா, இந்த ஸ்டேஃபானை முடிச்சிடலாம், சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை பற்றி நம்முடைய லூக்கா சொல்லிவிட்டு இன்றைக்கி சபை எப்படி வளர்ந்துச்சு என்பதை பற்றி சொல்ல போகிறார். இந்த சபை வளர்ந்து கொண்டிருக்கிற சபை ஒரே இடத்துல இருந்து தான் வளர்கிறதுன்றல்ல, சபை சிதறடிக்கப்பட்டுச்சு. நம்ம 6th சாப்டர்லேயே நம்ம படித்தோம், 5th சாப்டரில் நம்ம படித்தோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தது என்றால், சபை பெருகி மக்கள் எல்லாம் பல இடங்களுக்கு போய்விட்டார்கள். பாருங்கள், அந்த 15th verseல நம்ம பார்த்து மன்னிக்கும். 5th சாப்டருடைய கடைசி வசனம் அதில் போடப்பட்டிருக்குது. தினந்தோறும் அப்போஸ்தலர் 5:42 படிக்கிறோம். தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். நம்ம இதை புரிஞ்சுக்கணும். சாலமோனுடைய போர்ச்சில் ஆரம்பிக்கப்பட்ட சபை, 10,000 பேர் 20,000 பேர் அமரக்கூடிய ஒரு அரீனா வச்சுருந்த சபை, டக்குன்னு ஒரே நைட்டில் எல்லா அப்போஸ்தலரையும் அரெஸ்ட் பண்ணாங்க.
அரெஸ்ட் பண்ணி வார்னிங் பண்ணி விட்டாங்க. நீங்கள் இந்த ஜீசஸ் பற்றி சொன்னீங்கன்னா உங்களை அடிப்பேன், பெருசாக பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு நாள் வாடகை கொடுத்த சாலமோனோட போர்ட்டிகோவை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் போது சபை எங்கே போவோம்? சபை பல துண்டுகளாக பிரிந்து உடைந்து போனதுன்னு நம்ம சொல்லலாம். அத்தனையும் நன்மைக்கு தான். வீடுகள் தோறும் போயிட்டாங்க. 10 பேர் 20 பேர் கூடி, அப்போ ஏறக்குறைய ஒரு 10,000 20,000 பேர் பிரிஞ்சு போனாங்கன்னா 1000 கணக்கான செல் குரூப்ஸ் உருவாயிருச்சு வீடுகளில் தான். இப்போ எங்கேயும் பெரிய பில்டிங் இல்லை. இப்போ இந்த பிரிஞ்சு போனவங்கலாம் பக்கத்து சிட்டிக்கு போய் அந்தியோகியாங்கிற பட்டணத்தில் பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கி லட்சக்கணக்கில் மாற போகிறாங்க. அது நடக்க போகுது. ஆனால் ஜெருசலேமில் என்ன நடக்குது என்பது தான் இன்றைக்கு நமக்கு விஷயம். ஜெருசலேம் ஜீசஸோட ஊர், அவங்க தாத்தாவோட ஊர். தாவீதின் நகரம் ஜெருசலேம். தாவீது சம்பாதித்தது, தன் கையினால் சம்பாதித்தது. தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அண்ணா காய்வாவை பார்த்து கூட கேள்வி கேட்கலாம், நீ யார் ஜெருசலேமில் பெரியாளாக இருக்கிறதுக்கு? இது ஜீசஸோட ஊரியா? அண்ணா தாவீதின் வழியில் வந்தான்னு நமக்கு தெரில. அவர் யூதா குலம் தான் இருந்திருப்பாங்க, யூதர்கள் தான். ஆனால் தாவீதின் வழியில் பிறந்தவங்களுக்கு தான் ஜெருசலேம். அதை தெரியாமல் அவங்க பண்ணாங்க. ஜீசஸை பற்றி கிளைம் பண்ணல. இன்றைக்கி ஜீசஸோடைய கிறிஸ்தவ மார்க்கம் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம இந்த சாப்டருக்கு வந்திருக்கிறோம். இந்த 8வது சாப்டரில் வந்திருக்கோம். கிறிஸ்தவம் வளர்ந்து அது பெருகி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜீசஸ் 12 அப்போஸ்தலர்கள், 12 அப்போஸ்தலர்களுக்கு கீழே வருகிற மூப்பர்கள். அந்த மூப்பர்களில் ஸ்தேவானை சீக்கிரம் கல்லெறிஞ்சி கொலை செய்ய போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி புதுசாக இன்னொரு மனிதனை பற்றி நம்ம படித்தோம் பாருங்கள். 6th சாப்டரில் அந்த மனிதனை பற்றி படிக்க போகிறோம். அது வேறு யாருன்னா பிலிப்பு. 2 பிலிப்பு பற்றி நம்ம படிக்கணும். ஒன்று வந்து அப்போஸ்தலனாகிய பிலிப்பு, இயேசுவோட 12 சீஷர்களில் ஒருத்தர் பிலிப்பு. இன்னொருத்தர் பிலிப்பு வந்து இவாஞ்சலிஸ்ட் பிலிப் தி இவாஞ்சலிஸ்ட். அந்த பிலிப்பு சந்தேகம்லாம் பட்டார், ஜீசஸ் கையில் கேள்வியெல்லாம் கேட்டார். நம்ம சொல்கிற இந்த பிலிப் வந்து இவாஞ்சலிஸ்ட் பிலிப். இந்த பிலிப் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ஊழியத்துக்கு எடுத்துட்டாராங்க, சமாரியா. கொஞ்சம் புரிஞ்சிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எப்போதும் நம்ம 3 சிட்டியை மனசில் வச்சுக்கணும், 3 கண்ட்ரி மாதிரி மனசில் வச்சுக்கணும். ஒன்று பேர் கலிலேயா, இன்னொன்று பேர் யூதேயா, இன்னொன்று பேர் சமாரியா. கலிலேயா, யூதேயா, சமாரியா. குழம்பாதீங்க. யூதேயா அப்படின்ற நாட்டில் தான் பெத்லகேம் என்ற கிராமம் இருக்குது. கிராமம், அந்த வேர்டு மறந்துடாதீங்க. யூதேயான்றது நாடு, அந்த நாட்டில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் பேர் பெத்லகேம். அந்த பெத்லகேம் கிராமத்தில் தான் இயேசு பிறந்தார். யூதேயா நாடு, பெத்லகேம் கிராமம். இந்த யூதேயா நாட்டினுடைய தலைநகரம் எருசலேம், அது பட்டணம். அந்த பட்டணத்தில் தான் இயேசு மரித்தார், மறக்கக்கூடாது. பெத்லகேம்லேயும் ஜீசஸ்க்கு சொத்து இருக்குது, எருசலேம்லேயும் ஜீசஸ்க்கு சொத்து இருக்குது. தெளிவாக சொல்லணும்னா மொத்த பெத்லகேமும் இயேசுக்கு சொந்தம், மொத்த எருசலேமும் இயேசுக்கு சொந்தம். எப்படின்னு கேட்குறீங்களா? இயேசுவோட தாத்தாவா தாவீது வர போகிறாரு, தாவீதோட தாத்தாவா போவாஸ் வர போகிறாரு. போவாஸோட ஊர் தான் பெத்லகேமு. பெரிய தொழிலதிபர், பெரிய லேண்ட் லார்ட். மொத்த பெத்லகேமே அவங்களுக்கு தான். அப்போ போவாஸோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் தாவீதுக்கு போவோம், தாவீதோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் இயேசுக்கு வரும். அப்போ பெத்லகேம் யாருது தான்? இயேசுக்கு தான். எருசலேமுக்கு வரலாம். எருசலேம் யாருது? அதை தாவீது சம்பாதிச்சார், சண்டை போட்டு சம்பாதிச்சார். மொத்த சிட்டியும் சிட்டி ஆஃப் டேவிடுன்னு பேருங்க. அதுக்கு தாவீதோட பேரனாகிய இயேசுது தான் ஜெருசலேம். அப்போ யூதேயா என்பது இயேசுவோட ஊர், பிறந்த ஊர், இறந்த ஊர். அவங்க தாத்தாவாகிய தாவீது பிறந்த ஊர், அவங்க தாத்தாவாகிய தாவீது வாழ்ந்த ராஜாங்கம் பண்ண ஊர், அது யூதேயா. இப்போ நம்ம கலிலேயாவுக்கு வருவோம். கலிலேயா என்பது இயேசுவோட தாய் மரியாளும் அவருடைய கணவனாகிய யோசேப்பும் புலம் பெயர்ந்த ஊர். பிஸ்னஸ்க்காக ஜெருசலேமில் இருந்து, பெத்லகேமில் இருந்து பிஸ்னஸ்க்காக கலிலேயான்ற ஊருக்கு போயிட்டாங்க. அந்த கலிலேயாவை பற்றி நீங்கள் படிக்கணும்னா அது வந்து கடல் கரை உள்ள இடம். கப்பர்நகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் கடற்கரை உள்ள இடம், அது பீச்சு. ஆனால் நம்ம யூதேயா வந்து மலை, அங்கே தண்ணி கிடையாது. தண்ணி மீன்ஸ் கடல் கிடையாது, ரொம்ப தூரம் மலை இருக்கும். மலைகளில், யூதேயாவின் குன்றுகளில் எருசலேம் மலை, அதெல்லாம் படிப்போம். அது யூதேயா. கலிலேயா என்பது கடல். அப்போ ஜீசஸ் வந்து கரையிலையும் ஊழியம் பண்ணார், மலையிலையும் ஊழியம் பண்ணார். மலை பிரசங்கெல்லாம் மலை மேலே யூதேயாவில். சமவெளிகளில் பண்ண ஊழியம், கடற்கரையில் நடந்து போகும்போது பேதுருவை கூப்பிட்டார், சீமோனை கூப்பிட்டார், யோவானை கூப்பிட்டார்லாம் பண்ணுறோமே, அதெல்லாம் கலிலேயா. அந்த கலிலேயோட தலைநகரம் பேர் மறக்கக்கூடாது, நாசரத்தூர். ஜீசஸ்க்கு பேர் நசரையன்னு ஒன்று இருக்குது. அது 2 அர்த்தம். ஒன்று, அவர் நசரைய விரதத்தில் வாழ்ந்தார், இன்னொன்று நாசரத் ஊர்லேருந்து வந்ததுனால 2 பேருமே அவருக்கு வருது.
இப்போ ஜீசஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் கலிலேயாவிலையும் இருந்துச்சு, பெத்லகேம்லேயும் இன்ஃப்ளூயன்ஸ், கலிலேயாவிலையும் இன்ஃப்ளூயன்ஸ். உங்கள் ஜீசஸை தெரியாத ஊரே கிடையாது, உலகமே கிடையாது. காற்று போகிற அனைத்து சந்திலையும் கூட நம்ம ராஜாவோட பேர் தெரியும். ஒளி எங்கெல்லாம் போதோ அது அவர் தான். இன்றைக்கி யூதயாவை ஜீசஸை ரீச் அவுட் பண்ணிட்டாரு, கலிலேயாவை ஜீசஸ் ரீச் அவுட் பண்ணிட்டாரு. புதுசாக ஒரு ஊர் சமாரியா. சமாரியான்ற பேர் நீங்கள் மறக்கக்கூடாது. நம்ம வந்து யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் படிக்கும்போது ஜீசஸே சமாரியா வழியாக வருகிறார். அங்கே தான் அந்த தண்ணி முள்ள வந்து அந்த ஸ்திரீகளை பேசுகிறார். யோவான் 4 நம்ம படிக்கணும். இந்த சமாரியாவை பற்றி நம்ம படிக்கணும்னா, இந்த சமாரியர்கள் ஆர் மிக்ஸ்டு பீப்புள். புரிஞ்சுக்கணும், மிக்ஸ்டு பீப்புள். அப்பா வந்து ரூபனோ, சிமியோனோ, தானோ, இசக்காரோ இல்லை யூதரோ இருப்பார். அம்மா வந்து வேற இனமாக இருப்பாங்க, இல்லை அம்மா யூதராக இருப்பாங்க, வேற மிக்ஸ்டு பீப்புள். அப்படி ஒரு ஆள் மிக்ஸ் ஆகிட்டான்னா மேரேஜில், அவன் வம்சத்துக்கு சமாரியர்கள் என்று பேர். அஃப்கோர்ஸ் சமாரியான்னு ஒரு சிட்டி இருக்குது. சமாரியாவோட சிட்டி பற்றி உங்களுக்கு சொன்னோமா, ஜெருசலேம் என்ற சிட்டி தாவீதுனா, சமாரியா என்கிற சிட்டி எப்ராயிம்து. அங்கே ஒரு ராஜா இருந்தான், ஒம்ரின்னு ஒரு ராஜா வந்தான். அந்த ராஜா ஒரு யோசிச்சான், என்னடா நீங்கள் சும்மா நான் எருசலேம் பெருசாக பேசுகிறீங்க, எனக்கும் ஒரு சிட்டி கட்ட வேண்டாம். சமாரியான்னு ஒரு மாபெரும் சிட்டி பில்ட் பண்ணான். பிரிந்து போன இஸ்ரேலோட தலைநகரம் சமாரியா, பெரியது. அங்கே வந்து அந்த அந்த பாகாலோட கோயில் இருக்கும், பொன் கண்ணுக்குட்டியோட கோயில் இருக்கும். எருசலேமில் ஆண்டவருடைய ஆலயம்னா சமாரியாவில் அந்த வழிபாடுகள்லாம் இருக்கும். நம்ம எலிசா தீர்க்கதரிசிகள், ஏசபேல் எல்லாம் அந்த சமாரியாவிலேருந்து வந்தவங்க தான். அப்போ சமாரியா வந்து ஒரு வேளை ஸ்பிரிச்சுவலாக டவுன் ட்ரோடன்னு நினச்சிக்கலாம், இருளில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஜீசஸ் காலம் முடிஞ்சு அப்போஸ்தலர்கள் காலம் முடிய போகிற நேரத்தில் அப்போஸ்தலருடைய சீஷர்களாக இருக்கிறவர்களில் அந்த 7 டீக்கனில் ஒருவன் பிலிப்பு சமாரியாவுக்கு போகிறான். அதுதான் இன்னைய செய்தி. ஸ்டீஃபன் கதையை முடிக்க போகிறாங்க, 7:1 போக போகிறது, சாகடிக்க போகிறாங்க. இப்பொழுது பிலிப்பு, இந்த பிலிப்பு யாருன்னா, பிலிப் தி இவாஞ்சலிஸ்ட் என்று நாம் சொல்லலாம். ஹி இஸ் அன் இவாஞ்சலிஸ்ட். இவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இவாஞ்சலிஸ்ட். ஹீ குட் பி த ஃபர்ஸ்ட் மிஷனரி டு சமாரியா, ப்ராமினன்ட் மிஷனரி டு சமாரியா. அவர் சமாரியாவுக்கு மிஷனரி ஊழியத்துக்கு போய் என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒன் ஆஃப் த 7 டீக்கன்ஸ். எருசலேம் ஆலயத்தில் இருக்கும்போதே, சாலமோனுடைய மண்டபத்தில் இருக்கும்போதே, இப்போ இங்கே சர்ச்சின் போது நான் பில்டிங்கை பற்றி பேசலை, சபை கூடி வரதில் தான் சபை, எல்லா பெரியவங்களை முன்னாடி இருக்கும்போது இந்த 7 பேர் மேலே தலை கை வச்சாங்க பாருங்க, அது ஒருத்தன் தான் அந்த பிலிப் த இவாஞ்சலிஸ்ட். சுவிசேஷனாக பிலிப். இவனை தேர்ந்து கொண்டது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இவரோட ஃபேமஸ் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சமாரியாவுக்கு சுவிசேஷம் கொடுத்தாரா, ரெண்டாவது மறந்துடாதீங்க, ஆப்பிரிக்காவில் இத்தியோப்பியான்னு ஒரு நாடு இருக்குது. ஆப்பிரிக்காவில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, அதில் முக்கால்வாசி கண்ட்ரி இஸ்லாமில் இருக்குது, சுற்றி முஸ்லீம் கண்ட்ரி. நடுவில் இத்தியோப்பியா மட்டும் கிறிஸ்டின் கண்ட்ரியாக இருக்குது. காரணம், நீங்களும் நானும் சுவிசேஷம் சொன்னதில்லை, அன்றைக்கே இயேசுவோட காலம் முடிந்த அப்போஸ்தலர்கள் காலத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இந்த பிலிப் இத்தியோப்பியாவிலேருந்து வந்த ஒரு மாபெரும் மந்திரிக்கு ஜீசஸ் பற்றி சொல்லி அவர் ஆண்டவர்களை நடத்திட்டார் பாருங்க. மந்திரி ஊருக்கு போய் எல்லாரையும் கிறிஸ்டியன் ஆக்கிட்டார். இன்றைக்கு எத்தியோப்பியா கிறிஸ்டியன் கண்ட்ரி. காரணம் யார்? இன்றைக்கி நீங்களும் நானும் படிக்க போகிற இந்த பிலிப். இந்த பிலிப் யாருங்க? இயேசுவோட சீஷன் இல்லை, சீஷர்களின் சீஷன். இவரை வந்து இன்னொரு பிலிப் தி இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லுகிறேன். இவரோட ஒர்க்குன்னா கேளுங்களேன், என்ன ஒர்க்குக்கு கொடுத்துருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட். நம்ம 6th சாப்டர் படித்தோம்னா சாப்பாட்டில் தான் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை தெரியுங்களா? அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் வந்த சபை, ஜீசஸ் காலத்தில் சபை வந்து ஜூஸ் தான். ஆனால் 12 அப்போஸ்தலர்கள் சபை ஆரம்பிக்கும் போது ஜூஸ் மட்டும் இல்லை, கிரீக்ஸ் உள்ள வந்துடுறாங்க. கல்ச்சர் வேறு, சாப்பாடு வேறு, ட்ரெஸ்ஸு வேறு, மொழி வேறு, இல்லை இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்கும் போதுனா வரும், சண்டை வந்துச்சு. கிரீக்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பீப்புள். அன்றைக்கி ஆதி திருச்சபையில் உள்ள மக்களுடைய பேரை நம்ம படித்தோம்னா லாட் ஆஃப் பீப்புள், த பீப்புள் குரூப் தட் வேர் தேர். அங்கே பார்த்தோம்னா பாருங்கள், சினகாஃப் ஆஃப் த ஃப்ரீட்மேன், லிபரிட்டன்ஸ் ஒரு குரூப் இருக்குது, ஹெலனிஸ்டிக் ஜூஸ் இருக்குது, சிரேனிலேருந்து வந்தவங்க, அலெக்சாண்ட்ரியாலேருந்து வந்தவங்க, சிலிசியாலேருந்து வந்தவங்க, ஆசியா மைனர்லேருந்து வந்தவங்க. இவங்கெல்லாம் முக்கியமான பீப்புள். ஆப்பிரிக்காலேருந்து வந்தவங்க, எஜிப்ட்லேருந்து வந்தவங்க, இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு விஷயத்தில் இருக்காங்க. எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா, ஓல்டு ஸ்டைலில் போகிறாங்க, கல்லறிய பார்க்கணுன்னெலாம் நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம் என்றால் கிரேக்கர்கள், இதில் ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள் 3 பீப்புள் நீங்கள் மறக்கக்கூடாது. யூதர்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். யூதர்கள் ஏன் பவர்ஃபுல்னா, அவங்க கையில் தான் பைபிள் இருக்குது. தனாக்,
டோரா, நெபிம், கெத்துபீம் என்று சொல்கிற பைபிள் யூதர்கள் கையில் தான் இருக்குது. அப்போ அவங்க முக்கியமானவங்க. சரி, யூதர்களுக்கு அடுத்தது வேறு யாருன்னா கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் முக்கியமாக இல்லையா? முக்கியங்க. அவங்க தான் கோயினே கிரீக் என்று சொல்கிற தன்னுடைய மொழியே பைபிள் கொடுத்துருக்காங்க. ஏன்? ஹீப்ரு மொழியை சாத்தா அழிக்க பார்க்குறான். யார் ராஜா வந்தாலும் ஹீப்ரு அழிக்க பார்க்குறான், பைபிள் அழிக்க பார்க்குறான். அதனால் ஜீசஸ்கே 300 வருஷத்துக்கு முன்பதாக பைபிளே கிரேக்க மொழியில் வந்துருச்சு. அது பேர் செப்டியூஜென்ட் வெர்ஷன். 71 பேர் 72 பேர் சேர்ந்து எழுதினது. 70 என்றால் செப்டியூஜென்ட் என்ற அர்த்தம் கிரேக்க மொழியில். பைபிளே கிரேக்கில் வந்துருச்சு. தன் மொழியே கொடுத்த நாடு கிரேக்க நாடு, தன் மொழியே கொடுத்தவர்கள் கிரேக்கர்கள். இப்போ யூதர்கள் கையில் ஹீப்ரு பைபிள் இருக்குது, கிரேக்கர்கள் கையில் கிரீக் பைபிள் இருக்குது. இவங்களும் முக்கிய பங்கு சபையில் வகிக்கிறார்கள். ஆனால் புரிஞ்சுக்கணும், நம்ம வேர்லேருந்து வரணும். ரூட்டுன்னு பார்த்தோம்னா எந்த பைபிள் தான் வரும்? ஹீப்ரு பைபிள் தான். யூதர்கள் தான் வருவாங்க. அப்போ நம்ம யூதர்களுக்கு என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்காக கிரேக்கரில் விட முடியுமா? விட முடியாது. அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா they are intelligent people. அன்னைக்கு உலகத்தினுடைய ட்ரேடு கிரேக்கர்கள் கையில் இருந்தது, பணம் கிரேக்கர்கள் கையில் இருந்தது, அறிவு கிரேக்கர்கள் கையில் இருந்தது, ஃபிலாசபி அவங்க கையில் இருந்தது, பைபிள் யூதர்கள் கையில் இருந்தது. ஸோ ஒரு பெரிய ஜாம்பவான்களாக யூதர்கள் சபையில் இருக்கிறாங்க. அந்த 1 லட்சத்துக்கு மேலே மக்கள் இருந்தாங்கண்ணே. அதில் மேஜர் பாப்புலேஷன் யூதர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு மேஜர் பாப்புலேஷன் கிரேக்கர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோதானான்னு பார்த்தா ரோமர்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க யாருன்னா மிலிட்ரி மைட்டு. அதிபர்கள் அவங்க தான், அதிபதிகள் அவங்க தான், படைத்தலைவர்கள் அவங்க தான், வீரர்கள் அவங்க தான், சோல்ஜர்ஸ் அவங்க தான், கவர்னர் அவங்க தான், பவர்ஃபுல் பீப்புள் அவங்க தான், டேக்ஸ் கலெக்டர்ஸ் அவங்க தான். எல்லாமே மெயின் ரோல் அவங்க வரும்போது அவங்க கையிலையும் பவர் இருக்குது. இந்த 3 கூட்டத்தையும் ஒன்றாக வச்சு நடத்தி போக ஜூவிஷ் லீடர்ஸ்க்கு நிறைய ட்ரபிள் வந்துச்சு. யூதர்கள் சொன்ன பேச்சை கேட்டால் அந்த விஷயத்தில் கிரேக்கர்கள் கேட்க மாட்டாங்க, கிரேக்கர்கள் சொல்கிற பேச்சை கேட்டால் அந்த சொல்கிறத ரோமர்கள் கேட்க மாட்டாங்க. சபை ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது ஹேண்ட் பண்ணுறது. தெர் வாஸ் லாட் ஆஃப் இன்டலெக்சுவல் என்கேஜ்மெண்ட்ஸ். ரோமர்கள் கையில் பவர் இருக்குது, அவங்ககிட்ட எதிர்த்து பேச முடியல. கிரேக்கர்கள் கையில் அறிவு இருக்குது, பேச முடியல. யூதர்கள் கையில் வேதம் இருக்கிறது. இதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணார் பேதுரு. பேதுரு வாஸ் த கிரேட்டஸ்ட் லீடர். அவர் சொன்னார்னா எல்லாரும் கேட்டாங்க, பயந்தாங்க. ஏன்னா அந்த அனனியா சஃபீரா விஷயத்தில் நம்ம 5th சாப்டரில் பார்த்தோம் பாருங்க, அவர் கையில் பொய் சொல்லியே செத்து போயிட்டாங்க. ஸோ லாட் ஆஃப் ஜென்டைல் கன்வெர்ட்ஸ், நிறைய கன்வெர்ட்ஸ். சபை ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஹீப்ரூவில் மெசேஜ் கொடுக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் ஹீப்ரூங்கிறாங்க. க்ரீக்கில் மெசேஜ் கொடுக்கலாம் பார்த்தா ஹீப்ரூ பீப்புள் சொல்கிறாங்க ஹீப்ரூவில் மெசேஜ் கொடுக்காத, க்ரீக்கில் கொடுங்க. இல்லை ரோமர்களோட மொழி லத்தீன் மொழி. சபை பெருசாக வாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிச்சு. லாட் ஆஃப் கல்ச்சுரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் கான்ட்ரடிக்ஷன். ரோமர்களோட கல்ச்சர் வேறு, கரெக்ட் தானே? கிரேக்கர்களுடைய கல்ச்சர் வேறு, யூதர்களுடைய கல்ச்சர் வேறு. இப்போ தான் சபை புரிஞ்சிக்கிச்சு விஷயத்தை. 7 டீக்கன்ஸை போட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்பா நீ கிரேக்கர்களை பாரு, பா நீ யூதர்களை பாரு, பா நீ ரோமர்களை பாரு, பா நீ ஆப்பிரிக்கர்களை பாரு. எல்லாம் பண்ணும்போது சபை பெருகி வாஸ்ட்டாக போகுது. அப்போஸ்தலர்கள் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் மேற்பார்வை பண்ணுற வேலை என் வேலையில். நான் ஜெபம் பண்ணுவேன், மெசேஜ் கொடுப்பேன், கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். சபை பெருக ஆரம்பிச்சிருச்சு, பெருசாக பெருக ஆரம்பிச்சிச்சு. ஹீப்ரூ லாங்குவேஜ் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இட் ஹெல்ப் இன் இன்டெலெக்சுவல் பிரிட்ஜ். க்ரீக் ஹீப்ரூ போகாத இடத்துக்குலாம் க்ரீக் போயிருச்சு, ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ த தியாலஜிக்கல் ஐடியாஸ் ஹேஸ் டு பி ஆர்டிகுலேட்டட். எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இட் வாஸ் லைக் அ பிரிட்ஜ் டு கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் பெருக வளருவதற்கு காரணமாயிடுச்சு. இட் கேவ் ரிலீஜியஸ் ஒகாபுலரி. ஹீப்ரூவில் இருந்த பைபிள் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆக்டிவ் லீடர்ஸ் க்ரீக்லேருந்து எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நம்ம ஐயா வராரு ஃபிலிப். இந்த ஃபிலிப் பற்றி தான் நம்ம படிச்சுக்கிறதுக்காக இவ்வளோ இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் நீங்கள் அமைதியாக கேட்டீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஃபிலிப் அவர் அப்போஸ்தலர் இல்லை, அந்த ஃபிலிப் வேறு, ஜீசஸோட ஃபிலிப் அப்போஸ்தலர் வேறு. இந்த மனிதன் இவன் தேவனுடைய மனிதனாய் இருக்கிறான், இவன் கர்த்தருடைய மனிதனாக இருக்கிறான். இவன் தான் அந்த 7 டீக்கனில் ஒருத்தன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஐயா ஸ்டீஃபனை பற்றி சொன்னார். சவுல்ன்றவன் சம்மதிச்சிருந்தான், அவன் தான் ட்ரெஸ்ஸை வச்சுருந்தான்லாம் போன சாப்டரில் படிச்சிருப்போம். ஸ்தேவான் சத்து போயிட்டார். போன சாப்டரில் லாஸ்ட்டு 7ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட் வசனத்தில் இறந்து போயிட்டார். இப்போ ஸ்தேவானுக்காக துக்கம் கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் மார்ட்டர் இயேசு தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக சாக போகிறவர் யாருங்க? ஸ்தேவான். மறக்கக்கூடாது. இனிமேல் சவுல் வந்துடுவான். அவன் பாருங்கள், வீடுகள் தோறும் போகிறான், புருஷரை பிடிக்கிறான், ஸ்திரீகளை பிடிக்கிறான், இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு சபையை பாழாக்கி கொண்டு இருந்தான். ஏன்னா சாலமோன்ஸ் போர்ச்சில் நடந்த இந்த ஆலயம் பிரிஞ்சு சிதறடிக்கப்பட்டு வீடு வீடாக போயிடுச்சு.
அந்த ஜூவிஷ் லீடர்ஸால், அந்த செனகரிப் சங்கத்தில் உள்ளவங்களால் அவங்கள டிடெக்ட் பண்ணி பிடிக்க முடியல. ஆனால் சவுல் யங் மேனில் எந்த வீட்டிலலாம் ப்ரேயர் நடந்ததோ கண்டுபிடிச்சி எல்லாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறான். ஏன் பண்ணுறான்னு தெரில. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ணுறது, அடிக்கிறதுலாம் ஏன் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரில. அது சாத்தானுடைய ஒரு ஆவி. இப்போனா ஆயிடுச்சுன்னா ஜனங்க சிதறி போய்விட்டார்கள். 50 பேருக்கு மேலே ஒரு இடத்துல கூடலை, 20 பேர் 30 பேர் தான் கூடுறாங்க. எத்தனை பேர் வீட்டில் பிறந்த நாள்னு சொல்லிட்டு கூட்டம் கூடினுக்கும். ஸ்தேவான் அடக்கம் மறித்த காலத்தில் சவுல் ஒரு வீட்டில் போகிறாரு, ப்ரேயர் நடந்தது. என்னது ப்ரேயர்? இல்லை சார், பிறந்த நாள். சரி, எத்தனை நாள் பிறந்த நாள் கொண்டாட முடியும்? அது மாதிரி எத்தனை சர்வீஸ் நடத்த முடியும்? முடியாது. ஜனங்க சிதறி சமாரியாவுக்கு ஓடிவிட்டார்கள். வேர் சவுல் டி நாட் ஹேவ் இன்ஃப்ளூவன்ஸ். சீரியாவுக்கெலாம் ஓடிட போகிறாங்க, தமஸ்கூக்கெலாம் ஓட போகிறாங்க, சிரியாவுக்கு ஓட போகிறாங்க, இவன் அங்கேயும் போக போகிறான், பக்கத்து கண்ட்ரிக்கே ஓடி போகிறாங்க. சிதறி போயிட்டாங்க. சிதறவங்களுடைய வேலைலாம் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது, இயேசுவின் சுவிசேஷம் இருக்குது. they were preaching the word of God. It is spreading. The gospel of Jesus Christ was spreading like a wild fire. ஒரு காட்டு தீயை போல பரவுகிறது. திருச்சபையே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் காட்டு தீயை போல பரவுவது அழிப்பதற்காக அல்ல, உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்கு. திருச்சபையினுடைய இருந்து சுவிசேஷம் பரவ வேண்டும். இப்போ தான் பார்த்தோம்னா சமாரியாவுக்கு பிலிப்பு போகிறார். பிலிப் என்ன பண்ணுறாருன்னா பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ண பிறகு அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு, அற்புதங்களை கேள்விப்பட்டு, ஒருமனப்பட்டு பிலிப் சொல்வதை கவனிக்கிறார்கள். பிலிப்பு பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது, விசுவாசிகளால் நடக்கும் யாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிசயங்கள்லாம் நடக்கும்போது அசுத்தாவிகள் ஓடுது, திமிரவாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்குகிறார்கள், பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. சமாரியாவில் மிக்ஸ்டு பாப்புலேஷன் இருக்கிற சிட்டி, கரப்டடாக இருக்குன்னு யூதர்கள் சொல்கிற அந்த சிட்டியில் அற்புதம் நடக்கிறது. பிலிப்பு பெரிய இவாஞ்சலிஸ்டாக மாறுகிறார். இனிமேல் நீங்கள் மறக்கக்கூடாது, எத்தியோப்பியாவுக்கு இவாஞ்சலிசம் கொடுத்தவர் பிலிப், சமாரியாவுக்கு இவாஞ்சலிசம் கொடுத்தவர் பிலிப். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசுவோட சுவிசேஷத்தினால ஒரு அற்புதம் நடக்கும்ல, இயேசுனுடைய சுவிசேஷத்தினால ஒரு வல்லமை கிடைக்கும்ல. மாய விதைக்காரர்களுக்கு, மந்திரவாதிகளுக்கெல்லாம் கூட ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளும் ஜீசஸோட வாங்கிட்டோம்னா நல்ல வழியில் போகலாம் என்று. இங்கே ஒரு மனுஷன் இருந்திருக்கான், அவன் பேர் சீமோனா. அவன் அந்த மாய வித்தைக்காரனா சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணும்படி சொல்லுவாங்க. பயங்கரமான மாய வித்தை பண்ணுவானா, நமக்கு தெரில. மாய வித்தையில் என்னென்னமோ பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கர்த்தருடைய வல்லமை தான் பெரியது. அப்போ இந்த சீமோன்றவன் பார்த்தா, இந்த சீமோனுடைய பிரமிப்பை காட்டிலும் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தை பற்றின பிரசங்கம் பெரிதாக இருக்கும்போது எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறதை காணும் பொழுது சீமோனும் விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை மாய வித்தைக்காரர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், தீய வழியை, சாத்தானுடைய வழியை விட்டு கர்த்தர் பக்கம் திரும்புவார்கள். பெரிய ரிவைவல் நடக்குது, மாபெரும் மீட்டிங்ஸ் நடக்குது. எருசலேமில் 10,000 பேர் 20,000 பேர் கூடுறாங்கன்னா சமாரியாவில் 1,00,000 பேர் 2,00,000 பேர் கூடுகிறாங்க. அப்போஸ்தலர் சபைக்கு சொல்லப்படுகிறது, நம்ம 7 டிக்கன் வச்சுருந்தாலே, ஆமாம் நம்ம சாலமோன் போர்ச்சில் இருக்கும்போது அபிஷேகமே, ஆமாம் அப்புறமா நம்ம பிரிஞ்சு வீடுகள் தோறும் போயிட்டோமே, ஆமாம் அதில் பிலிப்புன்னு ஒருத்தன் தானே, ஆமாம் ஸ்தேவான் கூட செத்துட்டானே, ஆமாம் இந்த பிலிப்புன்றவன் போய் சமாரியாவில் பெரிய வேலை செய்கிறாங்க. ரைட், அப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, ஞானஸ்தானம் நிறைய கொடுக்க வேண்டியிருக்குது, ஜனங்களுக்கு பரிசுத்தாவினுடைய வரலாம் தர வேண்டியது, என்ன பண்ணலாம்? சரி, கிரேட் அப்போஸ்தலர்ஸை அனுப்பலாம் அப்படின்ட்டு பேதுருவையும் யோவானையும் அனுப்புகிறார்கள். ஆமென். பேதுரு, யோவான், அவங்க பேரை கேட்டாலே அற்புதம் தான். ஒருத்தர் ஜீசஸோட மார்பில் சார்ந்திருந்தவர், ஒருத்தர் ஜீசஸ் கூடவே இருந்தவர். பேதுரும் யோவானும் போகிறாங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பீரியடில் சமாரியா. கனவுல அதை பார்த்தா கூட நன்றாக இருக்கும். எல்லாருக்கும் பரிசுத்தத்தை பற்றி சொல்லி கொடுக்கிறார்கள். பரிசுத்த ஆவினால் ஞானஸ்தானம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள். தண்ணீரினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுகிறார்கள், வல்லமையை பெறுகிறார்கள். ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட பிறகு அற்புதம் அடையாளங்கள் தானாய் நடக்கும், சுகம் தானாய் நடக்கும், பயங்கரமாக நடக்கிறது. பவுல் நடந்தது போல் பேதுருவும் யோவானும் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பிலிப்புக்கே டஃப் கொடுத்த அந்த சீமோன், தூரம் இருந்து பார்த்து கொண்டு இருந்த சீமோன் பிலிப்பு கையில் பேசாமல் பேதுருக்கிட்ட வந்து, இந்த வரத்தெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியுமா?
எங்கே ட்ரைனிங் இருக்குது, எவ்வளோ பணம் கொடுக்கணும், மந்திரம் சொல்லித்தர மாதிரி இதை சொல்லி தருவீங்களான்ற மாதிரி பணத்தில் பரிசுத்தாவினுடைய காரியங்களை ஆசீர்வாதத்தை பெறும்படி கேட்கிறார்கள். திருச்சபையே, பரிசுத்தாவிலாம் பணத்தில் கிடைக்க மாட்டார். ரட்சிப்பு என்பது இலவசம், ஜெபம் என்பது இலவசம், கிருபை. நீங்கள் கூட கை விரித்து கர்த்தர்களை கேட்டிங்கன்னா அது ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இந்த மனுஷன் தன்னுடைய கெட்ட வழியை விட்டு வராமல் கர்த்தர் கையில் இப்படி பண்ணுறான். அப்போ பேதுரு சொல்கிறாரு இவனை பார்த்து, பணத்துக்கு நீ வாங்க பார்க்குறியா, நீ பாவக்கட்டில் அகப்பட்டிருக்க, கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கதை காண்கிறேன் என்று சொல்லும்போது சீமோன் மனம் திரும்புகிறாங்க. ஆமாம், மனம் திரும்பி ஆண்டவர்களை பாவ மன்னிப்பு பெற்று அவன் ரட்சிக்கப்படுகிறான். மனம் திரும்புகிறான். மந்திரவாதி எல்லா மந்திரத்தையும் தூக்கி போட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறான். மாபெரும் ரிவைவல், கிரேட்டஸ்ட் ரிவைவல். அந்த டீம் பேர் பிலிப், பீட்டர் அண்ட் ஜான். அநேக அற்புதங்களை செய்துவிட்டு சாட்சியோட எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இந்த சாப்டர் ஃபுல்லாகவே பிலிப் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆயிரக்கணக்கான பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, நீ அந்த பிலிப்பாக இருக்கலாமே. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, நீ அந்த பிலிப்பாக இருக்கலாமே. நீங்கள் பிலிப் இப்படி நினைக்கலையே. பேதுரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க, அவர் தாங்க இயேசுவோட சீஷன், யோவான் வரட்டாங்க. இல்லை மகனே, நீ தான் அந்த பிலிப். நீ பேதுருக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் வழி உண்டாக்குவன். சமாரிய கிராமங்களில் மாபெரும் எழுப்புதல் நடந்தது. எல்லாரும் ரசிக்கப்பட்டான். டிசைபிள்ஸ் பில்ட் ஆகிட்டே போகுது. இன்றைக்கு நம்ம அப்படி தான். நம்மளை கர்த்தருக்குள்ள நடத்த ஊழியக்காரர்கள் நம்மை நடத்தினார்கள். நாம் நமக்கு கீழே உள்ளவங்களை நடத்தணும், நமக்கு கீழே உள்ளவங்க அவங்கள நடத்தணும். அப்படி தான் திருச்சபை வளர வேண்டும். த பிலிப்ஸ் மினிஸ்ட்ரி என்று நிமித்த சொல்லலாம், பிலிப்ஸ் இவாஞ்சலிசம் என்று சொல்லலாம், பிலிப்ஸ் ரிவைவல் என்று சொல்லலாம், பிலிப்ஸ் வே மேக்கிங் ஸ்கில், வே மேக்கிங் டேலண்ட் என்று சொல்லலாம். வழியை கிறிஸ்துக்கு உண்டாக்கினான், கிறிஸ்துவனுடைய ஊழியருக்கு உண்டாக்கினான். அருமையான மெசேஜ் போய் கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் புரிஞ்சுங்க. சமாரியாவில் இருக்கிறார் பிலிப். திடீரென கர்த்தருடைய தூதன் பிலிப் எழுப்பி, பிலிப், சமாரியா அவருக்கு முடிஞ்சிச்சு, பிலிப் வெல் டன். இப்போ நீ என்ன பண்ணுனா, நம்ம ஆப்பிரிக்காவை ரீச் அவுட் பண்ண போகிறோம், ஏஷியாவை ரீச் அவுட் பண்ணிட்டோம், ஏஷியாவில் உள்ள சமாரியாவை ரீச் அவுட் பண்ணிட்டோம், ஆப்பிரிக்காவை ரீச் அவுட் பண்ண போகிறோம். நீ என்னன்னா, நீ வனாந்திர மார்க்கமாக போ. அதை போது ஹைவே, ரோட்டில் ஹைவே போது அதில் போ. அந்த ஹைவே கிட்ட போகவே முடியாது. அந்த பாலைவனம், அந்த சமாரியா பாலைவனம், தண்ணி கூட இருக்காது. ஜெருசலேம்லேருந்து ஒரு மனுஷன் எத்தியோப்பியாவுக்கு, ஆப்பிரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த அரேபியன் பாலைவனத்தில் ஒரு மனிதன் 3 மணி நேரம் காணாமல் போயிட்டான்னா செத்துட்டான்னு நினச்சிக்கலாம். ஏன்னா அவ்வளோ வெயில். நைட்டில் காணாமல் போயிட்டாலும் செத்துட்டான்னு நினைக்கலாம். ஏன்னா அவ்வளவு பனி. விஷம் மிருகங்கள், பகல்லையும் விஷம் பாம்புகள் இருக்கும், அந்த வெயிலில் வர பாம்பு, இரவிலையும் விஷ பாம்புகள் இருக்கும். அதனால் நீ இருந்தாலும் அந்த வழியாக போகும்போது நம்ம பிலிப்பு போகிறாருங்க. போனால் அந்த ஹைவேல ஒரு ரதம் போகுது, சக் 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 சக்குன்னு போகுது. ஆண்டவர் சொல்கிற, பிலிப், நான் உனக்கு நல்ல ஸ்கில் தரேன், நல்ல பவர் தரேன், நீ ஓடு. எதுக்கு ஆண்டவர்? ஓடு, அந்த மந்திரி கிட்ட ஓடு. அந்த காலத்தில் அரசர்கள் மந்திரிமார்கள்லாம் போகும்போது ஒரு மனுஷன் ஓடி வந்தான்னா, அவங்க இப்போல்லாம் நம்ம பெரிய தலைவர்கள்லாம் போகும்போது காரில் வந்தாங்கன்னா நம்ம கூட ஓடணும்னா நிறுத்துவாங்களே, நிறுத்தி ஹாய் அப்படின்ட்டு போவாங்களே. ஏன்னா அதுதான் லீடர்ஸோட அவங்களுடைய பெருந்தன்மை. அவங்க நிறுத்தி, யாருனோட தொண்டன் வரான் அப்படி நிறுத்தி ஒரு கை கொடுக்குறதே பெருசு. அந்த மாதிரி இவர் ஓடுகிறதை பார்த்து அந்த கந்தாகே ராஜஸ்திரியினுடைய, எத்தியோப்பியா கந்தாக ராஜஸ்திரியினுடைய மந்திரி, இவன் எருசலேமுக்கு வந்திருக்கான் ஆண்டவரை பணிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எருசலேமுக்கு எத்தியோப்பியாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் என்னங்க சம்மந்தம் நீங்கள் நினைக்கலாம். எருசலேமுக்கு எத்தியோப்பியாவுக்கும் சம்மந்தம் இப்போ இல்லை, சாலமோன் காலத்தில் இருக்குது. சேப நாட்டு ராஜஸ்திரின்னு ஒரு லேடி வருவாங்க. அவங்க எத்தியோப்பியா பக்கம் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஆஃப்ரிக்கனாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வரலாறு சொல்லுது, சாலமோன் அவங்க பார்க்க வந்தாங்க, ராஜஸ்திரி. அவங்க பார்க்க சாலமோனோட பிரம்மாண்டத்தை பார்த்து நிறைய பொண்ணும் பொருளோ கொடுத்தாங்க. அவங்க கொடுத்ததோட அதிகமாக இவரு கொடுத்தாரு. அவங்க இவருக்கு டெஸ்ட் வச்சாங்க, பார்த்தா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கார், ஸ்மார்ட்டாக இருக்கார். ஒரு ஐதீகம் சொல்லுது, ஒரு ஸ்டோரி, ஒரு புராணம் சொல்லுது, இந்த எத்தியோப்பியன் ஸ்திரீ போயிட்டு திரும்பி சாலமோன் ராஜாவை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்ததாகவும், அந்த மகன் எத்தியோப்பியாவில் போய் ராஜாவானதாகவும், அதனால் யூதர்கள் அதிகமாய் எருசலேமில் மட்டும் இல்லை, இஸ்ரேலில் மட்டும் இல்லை, எத்தியோப்பியாவிலும் இருந்ததாக சொல்லப்படுது. அதனால் ஒரு பண்டிகைக்கும் எத்தியோப்பியர்கள் எருசலேம் போகிறது ஒரு சகஜமான விஷயம் ஜீசஸ் காலத்தில், இந்த அப்போஸ்தலர் காலத்தில். அதனால் ஒரு ராணியே அங்கே இருக்கிறாங்க. ராணியோட மந்திரி போகிறான் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி. ஊருக்கு திரும்பி போகிறான். அவனுடைய ரதம் திரும்பி போகிறது.
ஐ மீன் திரும்பி போகும்போது அவன் தான் ஜூ இல்லை, அவங்க பைபிள் படிப்பாங்க, பைபிள் கண்டிப்பாக படிப்பாங்க. ஜூவிஷ் பீப்புள் கையில் மெயின் விஷயம் என்ன தெரியுங்களா? சாரி கிறிஸ்டியன்ஸுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம பைபிளே படிக்க மாட்டோம், சும்மா எடுத்துகிட்டு சுற்றுவோம். அவங்க பைபிள் படிப்பாங்க, நிறைய படிப்பாங்க, எத்தனை சாப்டரும் படிப்பாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க. நம்ம மனப்பாடம் பண்ண மாட்டோம். சண்டே கிளாஸில் மனப்பாடம் பண்ண சொன்னாங்கன்னா அந்த குழந்தை சண்டே கிளாஸ்க்கே வராமல் ஓடிடும். விபிஎஸ்சில் மனப்பாடம் பண்ண சொன்னாங்கன்னா லீவ் எடுத்துரும். பெரிய பசங்க ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணால் கோச்சிப்பாங்க. ஆனால் ஒரு ஃபுல் பாட்டு, மூவி பாட்டு கூட மனப்பாடம் பண்ணிப்பாங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க. ஜூஸ் அப்படி கிடையாது, பைபிளை மனப்பாடம் பண்ண படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நத்தானியாஹூ சொல்கிறார், ஆன் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் we will read from the living river, we will drink from the living river, from the streams of living river. அதாவது என்ன சொல்ல, from the springs of the living. இந்த வார்த்தை, இந்த ஜீவ ஊற்று வந்து குடிப்போணும் அவர் சொல்கிறாருங்க. ஃபேமிலியாக உட்காந்து பைபிள் படிப்பாங்களாம். இந்த பைபிளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். மகனே மகளே, ஒருவேளை உங்களுக்கு பைபிள் படிக்கிற ஹேபிட் இல்லைன்னா அடிக்கடி திறந்து படிங்கப்பா, நீங்கள் வாழ்வீங்க, உங்கள் குடும்பம் வாழும். தெரியலனா கூட பரவாயில்ல, எழுத்து கூட்டி படிங்க. என்னை பற்றி நான் உங்களுக்கு சாட்சி சொல்வேன். நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் தமிழ் படிச்சிருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹிந்தி படிக்க போயிட்டேன். அதனால் ஹிந்திலையும் எவ்வளோ மார்க் எடுத்தேன்னா 1/2 மார்க்கு, 1.5 மார்க்கு, 2.5 மார்க்கு தான். தமிழ்லேயும் அவுட்டு, ஹிந்திலையும் அவுட்டு. அதனால் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டில் தமிழ் பைபிள் கொடுப்பாங்க. சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் படிச்சிக்கினே இருக்கணும், விட மாட்டாங்க. பைபிள் எழுதணும். இப்போல்லாம் நோட்ஸ் தானே எடுக்கிறோம். அப்போஸ்தலர் 2:8 அப்படி தானே எழுதுகிறோம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்போஸ்தலர் 2:8 எழுதிட்டு எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க, வசனத்தையும் எழுதிடுறான்னு. அப்போ பாஸ்டர் அன்றைக்கி 100 பாயிண்ட்டு 100 வசனம் கொடுத்தாருன்னு இங்கே மாட்டிப்போம். ஆண்டவரே இன்றைக்கி இந்த பாஸ்டர் 10 குறிப்பு மட்டும் தான் கொடுக்கணும், ஏன்னா வசனமும் காப்பி பண்ணணும். இதெல்லாம் வேறு எங்கள் வீட்டில் இங்கிலீஷில் வேறு எழுதுனுவாங்க, வேறு நான் ஹிந்தியில் வேறு எழுதுனுவாங்க, மாட்டிப்போம். அந்த சர்வீஸ் முடியத்துக்குள்ளே இந்த வசனங்களை காப்பி பண்ணுறதுக்கே போதும். கிருபையாக சொல்கிறேன், அப்படி தான் நான் ஹிந்தியும் கற்றுக்கினேன், தமிழும் கற்றுக்கினேன். எவ்ரி சண்டே சர்வீஸு, அந்த வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி, உபாச ஜபம், எங்கே போனாலும் ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியில் வசனங்களை எழுதி கிடப்போம். இந்த காந்தாகே மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து போகிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒண்டர்ஃபுல்லான புஸ்தகம். அது மினி பைபிள்னு பேர், த காஸ்பல் பைபிள்னு பேர். பைபிள் 66 புஸ்தகம் இருக்குது, ஏசாயாவில் 66 சாப்டர் இருக்குது. பைபிளில் 39 புஸ்தகம் பழைய ஏற்பாடு, 27 புஸ்தகம் புதிய ஏற்பாடு. அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்னா ஃபஸ்ட்டு 39 சாப்டர் வந்து பழைய ஏற்பாடு மாதிரியே இருக்கும். 40வது சாப்டர் படிச்சிங்கன்னா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு புதிய ஏற்பாட்டில் மத்தேயு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு போகிறாரு. ஒரு ஜூவிஷ் பீப்புளுக்கு காஸ்பல் நீங்கள் சொல்லணும்னா ஏசாயா புஸ்தகம் கொடுத்தாலே போதும், அவன் அதை படித்தாலே போதும். ஜீசஸ் பாடுபட்டதை தன்னுடைய 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயா எழுதியிருக்கிறார். அவர் எவ்வளோ பாடுபட்டு அந்த கேடு அடைந்தார் என்பதை பற்றி. இப்போ நம்ம காந்தாகே மந்திரி இதை படித்து கொண்டிருக்கும் போது பிலிப்பு ஓடுறார், ஸ்பீடாக ஓடுறார். குதிரை ஓடுது, குதிரையோட வேகமாக ஓடும் பொழுது பார்த்தா காந்தாகே மந்திரி படிச்சுங்கிற காந்தாகே மந்திரி குதிரையிலேருந்து பார்க்கும்போது பிலிப் அவரோட கம்யூன் பண்ணுறார், பேசுகிறார். ஐயா நீங்கள் என்ன படிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுப்பா, யாருன்னா சொல்லி கொடுத்தா தானே அப்படின்னும் போது, என் கூட உட்காந்துட்டு என்ன சொல்லிக் கொடுன்னு கந்தாகே மந்திரி சொல்ல, நம்முடைய பிலிப்பு ஏறி மந்திரியோட சீட்டு பக்கத்தில் உட்காந்தா அவர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறார். ஒரு அலலியா சொல்லாமா? அப்போ இன்றைக்கும் யூதர்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் படித்தாலே போதும். ஒரு ஆமேன் சொல்லாமா? ஸோ இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் என்ன சாப்டர் படிச்சுன்னு போயிருப்பார்னு நினைக்கிறீங்க? இப்போ தான் நான் சொன்ன பாருங்கள், 53ஆம் அதிகாரம் ஏசாயா 53. ஒரு அருமையான புஸ்தகம். நீங்கள் வீட்டில் போய் இந்த சாப்டரை படித்து பாருங்கள். ஹவு கேன் ஐ நோ இஃப் சம் ஒன் டசன் கைட் மீ என்று சொல்கிறார். சும்மா ஒரு வசனத்தை மட்டும் ஏசாயா 53 நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்கள். இயேசுவோட பாடு மரணத்தை பற்றி தான் அவர் சொல்லியிருப்பார் பாருங்கள். 53ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 12 வசனம் தான் இருக்குது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். யார் அவன்? யார் எழும்புகிறார்? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாத. யாரை பற்றி தீர்க்கதரிசி திடீர்னு பேசுகிறாரு? 52 அதிகாரம் வரைக்கும் வேற ஏதோ பேசினார். 53ஆம் அதிகாரத்தில் யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, மேசியா பற்றி பேசுகிறாரு. இதை தான் நம்ம எத்தியோப்பியன் யூனுக்கு படிச்சுன்னு போயினுங்கிறார் ரதத்தில் மந்திரி.
இதை பார்த்து நம்ம பிலிப் என்ன படிக்கணும்னு கேட்கும்போது பார்த்தா யாரை பற்றின ப்ராஃபஸி? அது மேசியா பற்றின ப்ராஃபஸி. தன்னுடைய 53ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். அதில் பாருங்கள், 4ஆம் வசனம் 53 மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்லாம் பேசிட்டு, 5ஆம் வசனத்தில் நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். 6ஆம் வசனத்தில் நாம் எல்லாம் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம். 7ஆம் வசனத்தில் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். இப்படி எல்லாம் படிச்சுனுங்கிற சாப்டரு. இது எதை பற்றி தெரியுமா அப்படின்னா, நம்முடைய அறிவாளி மந்திரி என்ன சொல்கிறாரு? ஐ டோன்ட் நோ என்று சொல்லும் பொழுது நம்முடைய பிலிப்பு அவனுக்கு எடுத்து இதை சொல்லுகிறார். யார்? அவர்தான் இயேசு. நம்முடைய பைபிளில் படித்தோம்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஐசாயாஸ் பேசேஜ், பிலிப் இஸ் ஸ்டார்டிங் டு ப்ரீச். ஜனங்க என்ன கேள்வி கேட்டாலும் திருச்சபையை நீங்களாலும் அதை வச்சு காஸ்பல் சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். we should be able to share the gospel with whatever topic they have. ஆரம்பித்தாங்க. நாம் எல்லாம் அவர் மயிர் கத்திரைக்கு முன்பாக வாய் திறவாத ஆடை போல் இருந்தார் அப்படின்ற வசனம்லாம் வரும்போது அவர்தான் இயேசு, அவர்தான் நமக்காக பாடுகள் பட்டார் என்று சொல்லி இயேசுனுடைய சுவிசேஷத்தை அவர் சொல்லுகிறார். அந்த மந்திரி தீர்க்கதரிசி யாரை பற்றி சொல்லுகிறார் என்று கேட்கும்போது அவன் இயேசுவை என்று சொல்லி பிரசங்கிக்க போகிற வழியில் அந்த அரேபியன் பாலைவனத்தில் அந்த ஹைவேல ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். காஸ்பல் வெரி சிம்பிளுங்க, கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் பாவத்தாக மரித்தார். உன்னை பாவத்திலிருந்து இயேசுவால் தான் காப்பாற்ற முடியும், வேறு வழியே இல்லைன்னும் போது பாவி நான் சொல்லுவான், ஆமாங்க என்னை காப்பாற்றணுங்க, இயேசு தான் காப்பாற்றுவார். சரிங்க காப்பாற்றுடுங்க. அப்படியா? காப்பாற்றுவார் நம்புறியா? ஆமாம். அப்போ நான் விசுவாசிக்கிறியா? விசுவாசியா வாயில் சொல்லணுமே, உடனே சொல்லிடணும், இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று விசுவாசிக்கிறேன். ரைட், ஓகே, கன்ஃபஸ் பண்ணிட்டல. அடுத்தது இருக்குது, விசுவாசம் மட்டும் போகக்கூடாது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் பைபிள் சொல்லுது. ஜீசஸ் உன் பாவத்தை மன்னிச்சிட்டார் நம்புற, ஜீசஸ் கையில் பாவ மன்னிப்பு கட்டுற, நெக்ஸ்ட் என்ன பண்ணு, ஞானஸ்தானம் எடுத்தால் தான் காப்பாற்றப்படணும் போது டக்குன்னு மந்திரி ரதத்தை நிறுத்த சொன்னார். பார்த்தா எங்கேயோ தண்ணி இருந்துச்சு, தடையில்லை என்று இம்மீடியட்டாக ரட்சிக்கப்பட்டவுடன் the next minute, the next moment, the next second baptism has to take place. Baptism should not be postponed. ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பது தள்ளி போடக்கூடாது, இம்மிடியேட்டாக தர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் பெற்றான். இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள், ஞானஸ்தானம் பெற்றான். கரை ஏறின பிறகு அந்தாகிய மந்திரி வீட்டுக்கு போய்விட்டான். பிலிப்பு காணாமல் போய்விட்டான். பரிசுத்தாவியானவர் அவனை கொண்டு போய்விட்டார். இப்போ பிலிப்பு சமாரியாவில் ஊழியம் பண்ண பிலிப்பு செசரியாவிலே ஊழியம் செய்ய போகிறான். ஆசோத்திலே ஊழியம் பண்ண போகிறான். ஆசோட்டஸ் என்கிற ஊழியம் பண்ண போகிறான். த கிரேட்டஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் பிலிப். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளாம் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். இந்த பிலிப்பினுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இந்த பிலிப்பினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் காலத்தில் இயேசு செய்த ஊழியத்தை பேதுரும் யோவானும் செய்ததை பார்த்தோம். கண்ணு முன்னாடி பிலிப் செய்ததை பார்த்தோம். கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார், மகனே, அந்த பிலிப் செய்த ஊழியத்தை நீ செய்வாயா? நான் செய்வேனா? 2 மாபெரும் சேஞ்ச். சமாரியா முழுவதும் ரட்சிக்கப்பட்டுச்சு, எத்தியோப்பியா முழுவதும் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆச்சரியமாக இருக்குதுங்க இந்த மனிதன் செய்த ஊழியம். 4 இடம், சமாரியா, எத்தியோப்பியா, ஆஸ்தோஸ், சிசேரியா, 4 பிளேஸ். ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறதே கஷ்டம், ஏன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கு ஒவ்வொரு முடிவெடுப்பேன், நான் 4 இடத்துல ஊழியம் செய்வேன். ஆமென் சொல்லுங்கப்பா. 4 இடத்துல செய்வேன், ஒரு இடம் இல்லை, 4 இடம். பிலிப்பை போல சமாரியாவிலையும் ஊழியம் செய்வேன், பிலிப்பை போல எத்தியோப்பியாவுக்கும் ஊழியத்தை செய்வேன், பிலிப்பை போல அஸ்தோஸ்லையும் ஊழியம் செய்வேன், பிலிப்பை போல சிசரியாவிலையும் ஊழியம். காலம் கடைசி காலமாக இருக்கிறது. திருச்சபையை நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும். சராசரி மனிதனிடமும் ஊழியம் செய்தான், மந்திரவாதியிடமும் ஊழியம் செய்தான், மந்திரியிடமும் ஊழியம் செய்தான், பொதுமக்களிடமும் ஊழியம் செய்தான். என் மகனே, உன் மீது இருக்கிற அபிஷேகம் சராசரி மனிதனிடம் ஊழியம் செய்ய வேண்டும். மந்திரி இடமும் ஊழியம் செய்ய முடியும், மந்திரவாதி இடமும் ஊழியம் செய்ய வேண்டும், வழியில போகிறவர்களிடமும் ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக.
என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஓ அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். என் தேவனே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், Jesus I surrender, all to Him I freely give. I will ever love and trust Him, in His presence daily. All to Jesus I surrender, all to Him I freely give. I will ever love and trust Him, in His presence daily. I surrender all. I surrender all. I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all. I surrender all. I surrender all. Shiraka, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிப்பீர்களா? மகனே, நீதான் அந்த பிலிப். விட்டுறாத மகனே. நாளைய மெசேஜ் உன்னை மாற்றணும்னு நினைக்காத. இன்றைய மெசேஜ் உன்னை மாற்றணும். ஜீசஸ் ஊழியம் பண்ணிட்டு போயிட்டாருப்பா. 12 சீஷர்களுக்கு வயசாயிருச்சு. பேதுரு சொல்லிட்டார், நான் சர்ச்சை விட்டே வெளியே வர மாட்டேன். யோவான் சொல்லிட்டார், நான் வரவே மாட்டேன், என்ன அம்மாவை பார்த்துக்கிற வேலை விட்டார். யார் எழும்போது கிறிஸ்துக்காக? பிலிப்பு சின்ன பையன், 7 பேர்ல ஒரு ஆளு, சாப்பாடு பரிமாறுற வேலை கொடுத்தாங்க. He was there to just circulate the food packets carefully. ஏன்னா சாப்பாடும் தண்ணியும் முக்கியம். லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள். திடீரென கர்த்தருடைய ஆவி எழுந்தார். பிலிப்பு, சொல்லுங்க ஆண்டவரே, இன்னைக்கு சாப்பாடு போடுற வேலை இருக்கா? இல்லை ஆண்டவரே, வேற ஆள் பார்க்குறாங்க. ஒன்று பண்ண சொல்லுங்க ஆண்டவரே. சமாரியாவுக்கு போனாம் பாருங்க. சமாரியா. பிலிப்பின் அபிஷேகம் நீ பெற்றுக்கொள் மகளே. பிலிப்பின் அபிஷேகம் நீ பெற்றுக்கொள் மகனே. உன்னை அர்ப்பணி. ஏசப்பாக்காக நம்ம மீனிங்ஃபுல்லா வாழணும். மீனிங்லெஸ்ஸா சாத்தான் நம்மளை மார்த்த பார்ப்பான். பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை கொடுக்க பார்ப்பான். ஸ்கூல்லையும் தோல்வி, வாழ்க்கையிலும் தோல்வி, எல்லாம் தோல்வி கொடுக்க பார்க்கிறான். ஆனால் என் மகனே, நீ கர்த்தருக்கு அர்ப்பணிப்பாய் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பிலிப்பை போல எழுப்ப வல்லவராயிருக்கிறார். யூ ஆர் தட் பிலிப். நீதான் அந்த பிலிப். சமாரியாவிலே எழுப்புதல் துவங்கி விட்டது. எந்த அளவுக்கு? ஹெட் ஆபீஸ்ல இருந்து கிரேட் அப்போஸ்டல்ஸ் பேதுருவே வந்துட்டாரு, யோவானே வந்துட்டாரு. வந்து ஜனங்களுக்கு அபிஷேகம், பெரிய எழுப்புதல். பிலிப்பே, நீ யாருப்பா? உங்க அப்பா பேர் என்ன? பைபிள்ல தெரியல. உங்க அம்மா பேர் என்ன? பைபிள்ல தெரியல. யாருப்பா நீ இவ்வளவு பெரிய எழுப்புதல்? The great revival is Philip. பிறகு மந்திரிக்கு, என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன்னையும் என்னையும் கர்த்தர் மந்திரிமார்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய அபிஷேகத்தை தருகிறார். இன்றைக்கு நீ அர்ப்பணிப்பாயா? Are you willing to surrender yourself to God? Yes, கர்த்தர் இன்றைக்கு நம்மை நடத்த போகிறார். என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ல. அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணி
அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமுள்ள பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பிலிப்பை போல மாறுவார்கள். நாங்கள் அனைவரும் பிலிப்பை போல கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய கிருபை உண்டாவதாக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நன்மையும் கிருபையும் இரக்கமும் பாதுகாப்பும் உண்டாவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை கோடி ஆசீர்வதிப்பாராக. ஷாሎም. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.